லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். நடிகை பற்றி ஆபாசமாக பேசிய உதயநிதி கைது செய்யப்பட்டது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலினின் அறிக்கை. தஞ்சையில் நடந்த திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசின் கையாலாகாத தனத்தை அடுக்கடுக்காக அம்பலப்படுத்தி விமர்சித்தார். காவிரி பிரச்சனையில் அரசின் தோல்வி வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில் பிரச்சனையை திசை திருப்ப உதயநிதியை கைது செய்துள்ளனர். பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிந்து மிரட்ட பார்க்கிறார்கள். நாளை பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் இருக்கக்கூடாது என நினைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலீசாருக்கு கைது செய்யும் எண்ணம் இல்லை என்றால் சென்னையிலேயே விசாரித்திருக்கலாமே. உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என்ற ஹைகோர்ட்டின் உத்தரவு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி. ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையைத்தான் முதல்வர் விஜய் பார்த்து வருகிறார். ட்வீட் போட்டால், வீடியோ பேசினால் கைது செய்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக உதயநிதி மீது கைது நடவடிக்கையை பாய்ச்சியது தாவேக அரசு. உதயநிதி ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவது ஆகும். வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரும் முதல்வர் விஜய் தமது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்.